ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஃபேவரட் தமிழ் குக்கிங் யூடியூபரை தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான யூடியூபர் தான் மெட்ராஸ் சமையல். மெட்ராஸ் சமையல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் தான். ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பேர் வந்து ஏஞ்சலா ஸ்டிஃபி. அவங்களோட ரெசிபிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க சமைச்சாங்க. அப்புறம் தான் நாளடைவில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. எல்லா ரெசிபிஸுமே நல்லா டாப்பில் தாங்க இருக்குது. இது அவங்களோட க்யூட் பேபி அலண்ட்ரா. எவ்வளோ க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்காங்க பாருங்கள். அப்புறம் அவங்களோட கிச்சன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா, வீடியோ பார்க்குற நமக்கும் அந்த வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக புரிகிற மாதிரி பண்ணுவாங்க. மெஷரிங் கப் மூலமாகவே அளவுகள்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதேமாதிரி அவங்களுடைய உச்சரிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரெசிபிஸ் முடிச்சுட்டு கடைசியில் டடாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி கடைசியிலையும் நாவின் சுவை வரம்புகள் மலரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எம்மி டம்மி ஆர்த்தி சிஸ்டர். அவங்களுடைய சேனல் நேம் மாதிரியே அவங்களுடைய ரெசிபீஸும் ரொம்ப எம்மியாக தாங்க இருக்கும். ஆர்த்தி சிஸ்டர்னாலே விளாக்ஸ்னாலே ஆர்த்தி சிஸ்டர் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு க்யூட்டாகவும் கேஷுவலாகவும் அவங்களுடைய விளாக்ஸ் எடுப்பாங்க. அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருந்து எடுக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்க ஃபேமிலி மெம்பராகவே நம்ம ஆகிடுவோம். நம்ம விளாக் பார்க்கும்போது ஒரு எவ்வளோ நேரம் பார்த்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் தோணும். அந்தளவுக்கு நல்லா கேஷுவலாகவும் ரொம்ப சூப்பராகவே எடுப்பாங்க. அப்புறம் மகி ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரெசிபி செஞ்சிட்ருக்கும்போது காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுடைய ஹைலைட்டு. அவங்களோட ஸ்லாண்டில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி அவங்க போடுற ரெசிபிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்களும் க்யூட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய கிச்சன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கும் அவங்களோட கிச்சன் பிடிச்சிருக்கா என்னோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவங்களோட டிஸ்பிளேயில் வைக்கிற அந்த ப்ரெசன்டேஷன் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவங்களுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களோட ரெசிபீஸ்லேருந்து விளாக்ஸ் எல்லாமே எம்மி தாங்க. கரெக்டாக சேனல் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எம்மி டம்மி ஆர்த்தின்ட்டு. ரொம்ப சூப்பராகவும் இதுவும் பண்ணுவாங்க. அடுத்து மை கண்ட்ரி ஃபுட் ஆனந்தி அக்கானே சொல்லலாம். அந்தளவுக்கு நம்மளோட மிடில் ஆகி நல்லா க்யூட்டாக பேசுவாங்க. என்ட்ரோவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே வருவாங்க. அவங்களுக்கு 2 பையன். அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்புறம் இவங்க சமையல் பண்ணுறது எல்லாமே வெஜ் நான்வெஜ் எல்லாமே சூப்பருங்க. கிராமத்தில் சமையல் பண்ணும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளே அந்த கிராமத்தில் இருந்து பார்த்து ரசித்த மாதிரி இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த அம்மியில் அரைக்கிற விதம் மசாலாலாம் நல்லா நேச்சுரலாக பண்ணுவாங்க பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் ஆனந்த் சிஸ்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு 9 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே டாப் தான். உங்களுக்கு ஆனந்த் சிஸ்டர் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஹேமா சிஸ்டர் தான். அவங்க இன்ட்ரோ சூப்பராக கொடுப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு க்யூட்டாகவும் அழகாகவும் இருப்பாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அது அவங்க கட்டுற சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு க்யூட்டாக வருவாங்க. அதேமாதிரி அவங்க ரெசிபீஸும் க்யூட்டுங்க. 7 நாள் 7 குழம்பு 7 வெரைட்டிஸ் எல்லாமே, லஞ்ச் பாக்ஸு, சட்னி, குருமா எல்லாமே டாப்பில் இருக்குங்க. அதேமாதிரி க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண அந்த சமோசா ஷீட்ஸ் வந்து அவ்வளோ க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரைமிங்காக சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹைலைட்டுங்க அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு 8 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னொரு சேனலும் வச்சுருக்காங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேமா சிஸ்டர். அடுத்து அம்மா சமையல் மீனாட்சி அம்மா. அவங்களுடைய இன்ட்ரோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த வயசுலேயும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய நியூ கிச்சன் சூப்பராக இருக்கும். நிறைய ரெசிபி வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. எல்லா வெரைட்டிஸுமே மில்லியன் கணக்கில் போயிருக்குங்க.
அவங்களோட பையன் தான் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே அவங்க பையன் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்லா சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொட்டீன் வீடியோ அப்புறம் ஷாப்பிங் ஹால் எல்லாமே நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து இன்றைக்கி என்ன சமையல், சுனிதா சிஸ்டர் தான். சுனிதா சிஸ்டரே எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட என்ட்ரும் சூப்பராக இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க டின்ட்டு பாப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் டின்ட்டு பாப்பா பிடிச்சிருந்ததுன்னா என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களோட எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக இருக்குங்க. கிச்சன் டூர் போட்டிருக்காங்க, அப்புறம் ஷாப்பிங் ஹால் போடுவாங்க. எல்லாமே மோஸ்ட் சூப்பராக இருக்குங்க அவங்களோட வீடியோ. அப்புறம் யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ற வீடியோவை நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோவால். அதேமாதிரி எல்லா வீடியோவும் ரெசிபீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து மினிட்ஸ் கிச்சன் வனிதா சிஸ்டரை பற்றி பார்க்கலாம். வனிதா சிஸ்டர் எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த ஸ்லாண்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சும், விலாக், ரொட்டீன், ஷாப்பிங் ஹால் எல்லாமே சூப்பராக அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் நிறைய எல்லா வீடியோஸுமே பார்த்துருக்கேன். அப்புறம் அர்ஷிதா குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குன்னு ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நல்லா ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது, அதேமாதிரி நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ அவங்களுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது எல்லாமே என்னோட பெஸ்ட் யூடியூபர் தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.